வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் ஜெயித்த அத்தனை பேரையும் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு பொதுவான விஷயம் இருக்கும். அதுதான் தலைமைத்துவ பண்பு. லீடர்ஷிப் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கம்பெனிக்கு மேலாளராக இருக்கிறதோ அல்லது அரசியல்வாதியாக மாறுறதோ மட்டும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா முதல்ல உங்களை நீங்கள் வழிநடத்துகிற ஒரு சிறந்த தலைவனாக மாறணும். பிரையன் ட்ரேசி எழுதின லீடர்ஷிப் புத்தகத்திலிருந்து ஒரு சிறந்த தலைவனுக்கு இருக்க வேண்டிய 5 மிக முக்கியமான பண்புகளையும் அதை நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சின்ன கதைகளோடு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் உங்கள் மிஸ்டர் பி. இது விஸ்டம் லைப்ரரி. முதல் பண்பு முன்னோக்கு பார்வை மற்றும் பாராட்டுதல். ஒரு சிறந்த தலைவனுக்கு முதல்ல இருக்க வேண்டியது முன்னோக்கு பார்வை. அதாவது மற்றவங்களுக்கு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தெளிவான இலக்கு உங்ககிட்ட இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய தரத்தையோ அல்லது உங்கள் நிறுவனத்தின் தரத்தையோ ஒரு தலைவராக நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது. அதே மாதிரி உங்கள் டீமில் இருக்கவங்கள சிறந்த முறையில் வழிநடத்த அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மனசார நன்றி சொல்லுங்கள். அவங்கள உண்மையாக பாராட்டுங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க. இது உங்களை அவங்க பார்வையில் ஒரு சிறந்த தலைவராக உயர்த்தும். இரண்டாவது பண்பு செயல் வீரராக இருங்கள். தலைவர்கள் எப்போதும் பேச்சோடு நிறுத்தி கொள்வதில்லை. அவர்கள் செயல் வீரர்கள். எதையும் தள்ளி போடும் பழக்கம் அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது. இதுக்கு ஒரு உண்மை கதை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு பெரிய கட்டுமான நிறுவனத்தோட மேலதிகாரி 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்தை வாங்க முடிவு செய்து விட்டார். தன் கீழ் வேலை செய்யும் ஒரு ஊழியரை கூப்பிட்டு அடுத்த 2 வாரத்துக்குள்ள நீ அந்த இடத்துக்கு நேரில் போய் கட்டுமான பணிகளை தொடங்க ஏற்பாடு பண்ணு என்று கூறிவிட்டு சென்றார். அந்த ஊழியருக்கு 2 வார காலம் அவகாசம் இருந்தது. ஆனால் அவர் கடைசி நாள் வரைக்கும் காத்திருக்கலை. சற்றும் தாமதிக்காமல் அடுத்த நாள் காலையிலேயே அந்த இடத்துக்கு நேரில் போனார். அங்கே போனதும் அவருக்கு அந்த நிலத்தோட தரம் மேலே ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. உடனே ஆய்வாளர்களை வரவழைத்து நிலத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தார். அவர் பயந்த மாதிரியே அந்த நிலத்தில் பெரிய தண்ணீர் பிரச்சனை இருந்தது தெரிய வந்தது. உடனே நிறுவனத்துக்கு வந்து மேலதிகாரிகிட்ட விஷயத்தை சொன்னார். அந்த நிலத்தை வாங்குகிற திட்டம் உடனே நிறுத்தப்பட்டது. இதனால் அந்த நிறுவனத்துக்கு 20 கோடி ரூபாய் மிச்சமானது. அடுத்த ஒரே வருஷத்தில் அதுவரைக்கும் எந்த தலைமை பொறுப்புலையும் இல்லாத அந்த ஊழியர் அவரோட வேகமான செயலால் 3 துறைகளுக்கு தலைமை தாங்குகிற அளவுக்கு உயர்ந்தார். காலம் தாழ்த்தாமல் உடனே செயலில் இறங்குறது தான் ஒரு தலைவனுக்கான அழகு. மூணாவது பண்பு துணிச்சல். தலைமைத்துவத்தின் மிக முக்கியமான தூண் துணிச்சல். பயம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் துணிச்சலும் ஒரு வகை பழக்கம்தான். அதை நாம் வளர்த்துக்க முடியும். உங்களுக்கு எந்த விஷயங்களை செய்ய பயமாக இருக்கோ அதை நோக்கி நகருங்க. அதை செய்ய முயற்சி செய்யுங்க. ஏன்னா நீங்கள் முழு துணிச்சலோட ஒரு காரியத்தில் இறங்கும்போது உங்களுக்கு உதவ கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரபஞ்ச சக்தி தானாக வரும். சவாலான காரியங்களில் துணிஞ்சு இறங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எதிர்காலம் சொந்தமாகுது. நான்காவது பண்பு தலைமைத்துவ பண்புகளை வளர்த்து கொள்ளுங்கள். தலைவர்கள் தங்களை தாங்களே மேம்படுத்தி கொள்ளும் பழக்கத்தை ஒருபோதும் நிறுத்துவதே இல்லை. உங்ககிட்ட இப்போதைக்கு தலைமைத்துவ பண்புகள் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, அதை கற்றுக்கலாம். அமெரிக்காவின் மிகச்சிறந்த ராஜதந்திரிகளில் ஒருவரான பெஞ்சமின் பிராங்க்லின் அவரோட வாலிப வயசில் எப்படி இருந்தார்னு தெரியுமா? பயங்கர முரட்டுத்தனமானவராகவும் பழகுவதற்கு இனிமையற்றவராகவும் மற்றவங்களை எப்பவும் விமர்சனம் பண்ணுறவராகவும் இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் தன் தப்பை உணர்ந்து தன்னைத்தானே திருத்திக்கிட்டு தன் பண்புகளை வளர்த்துக்கிட்டார். இறுதியில் உலகமே போற்றும் மிகச்சிறந்த செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக மாறினார். அதனால் உங்கள் வாழ்க்கை மேம்பட வேண்டுமானால் முதல்ல நீங்கள் மேம்பட வேண்டும். ஐந்தாவது பண்பு நாணயம். தலைமைத்துவத்தின் தலையாய மற்றும் மிக உன்னதமான பண்பு இந்த நாணயம். நாணயம்னா என்ன? யாரும் பார்க்காத போதும் கூட சரியான விஷயத்தை செய்வதுதான் நாணயம். அதாவது தலைவர்கள் தங்களோட வாக்குறுதிகளை காப்பாற்றுவாங்க. எப்பவும் உண்மையையே பேசுவாங்க. நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க நீங்கள் பயந்தீங்கன்னா ஒரு நல்ல தலைவராக இருக்கிறதுக்கான துணிச்சல் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். உண்மை சில சமயம் கசப்பானதாக நம்மளால் ஏற்றுக்க முடியாததாக இருந்தாலும் அதை தைரியமாக சொல்கிறது தான் நாணயம். உதாரணத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் தன் இளமை பருவத்தில் ஒரு மளிகை கடையில் கணக்கராக வேலை பார்த்தார். ஒரு நாள் இரவு கடையை பூட்டும்போது கணக்கில் சில ரூபாய்கள் அதிகமாக இருந்தது. ஒரு வாடிக்கையாளர் அவசரத்தில் மீதி சில்லறையை வாங்காமல் போயிட்டதை லிங்கன் கண்டுபிடிச்சார். அது மிக சிறிய தொகைதான், யாரும் கேட்கவும் போகிறதில்ல. ஆனால் லிங்கனின் நாணயம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றைய இரவே
பல மைல்கள் தூரம் நடந்து போய் அந்த வாடிக்கையாளரின் வீட்டை தேடி பிடிச்சு அந்த சில்லறையை ஒப்படைத்தார். இந்த நேர்மைதான் பின்னால் அவரை மக்கள் போற்றவும் அமெரிக்காவின் மிகச்சிறந்த ஜனாதிபதியாக உயரவும் காரணமாக இருந்தது. நண்பர்களே, பிரெயின் ட்ரேசி இந்த தலைமைத்துவம் புத்தகத்தில் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, தலைவர்கள் பிறப்பதில்லை, அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். தலைமைத்துவம் அப்படிங்கிறது ஏதோ பிறவியிலேயே கிடைக்கிற வரம் கிடையாது. அது நாம் அன்றாடம் எடுக்கும் முடிவுகளாலும் வளர்த்து கொள்ளும் பழக்கங்களாலும் மட்டுமே உருவாகிறது. யோசிச்சு பாருங்க, வாலிப வயசிலேயே உலகத்தையே தன் வீரத்தால் வென்று காட்டிய மாவீரன் அலெக்சாண்டரும் சரி, ராமேஸ்வரத்தில் பிறந்து தன் அறிவாலும் எளிமையாலும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்த நம் ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவும் சரி, பிறக்கும்போது உங்களைப் போல என்னைப் போல ஒரு சாதாரண மனிதர்கள்தான். ஆனால் அவங்க உலகமே போற்றும் தலைவர்களாக உயர்ந்ததற்கு ஒரே ஒரு காரணம்தான், அவங்க தங்களுக்குள்ள இந்த தலைமைத்துவ பண்புகளை வளர்த்துக்கிட்டாங்க. உங்ககிட்டையும் ஒரு தெளிவான பார்வை இருந்து தள்ளி போடாமல் உடனே செயலில் இறங்கி சவால்களை எதிர்கொள்ளும் துணிச்சலோடு தினமும் உங்களை நீங்களே செதுக்கி கொண்டு இறுதி வரை நேர்மையோடு வாழ்ந்தால் நீங்களும் ஒரு மிகச்சிறந்த தலைவன்தான். கடைசியாக, பதவி ஒருவரை தலைவனாக்காது, தலைமை பண்புகள் தான் ஒரு மனிதனை அந்த பதவிக்கு தகுதியானவனாக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகள்.